ஆரோக்கியமான குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறேன். இப்போ டெய்லி சாம்பார், ரசம், புளிக்குழம்புன்னு செஞ்சு போராடிக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வேணும் எதுவாக இருக்கிறவங்க இந்த குழம்பு செய்யலாம். இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிற்று புண், வாய் புண், குடல் புண்ணும் ஆறக்கூடியது. அது என்ன குழம்புனா தேங்காய் பால் குழம்பு. இந்த தேங்காய் பாயில் செய்கிறதுனால வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா அல்சருக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. தேங்காய் பால் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு தேங்காயில் ரெண்டாக அறுத்து பாதி ரெண்டாக உடச்சி பாதி தேங்காயை வந்து தேங்காய் துருவல் செஞ்சு வச்சுக்கிட்டேன். பாதி தேங்காயை திக்கான தேங்காய் பால் ஒன்று, தண்ணியான தேங்காய் பால் ஒன்று 2 எடுத்து வச்சுருக்கேன். காய் வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்ட காய் போட்டுக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். ஒரு கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2. இதெல்லாம் ஒரே லெவலில் நறுக்கி வச்சுருக்கேன். மசாலாலாம் போட வேண்டியதில்லை, இதை வறுத்தரைக்கிறது மட்டும் தான் போடணும். அதாவது 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 10 முந்திரி பருப்பு. காரத்துக்கு அவங்கவுங்க தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் மைல்டான காரம் தான் போடுவேன், அதனால் ஒரு 1.5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஒரு கொத்தமல்லி, கருவேப்பிலை. தாளிப்பு பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் இருக்கவங்க பெரிய வெங்காயம் போடலாம். இது நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடணும், ஆப்ஷன் கிடையாது. இது சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். அப்புறம் வந்து ஒரு 6 பல்லு பூண்டை வந்து 1-2 இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கசகசா 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கிறணும். இது தாம்பாளம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 10 முந்திரி, கசகசா இதெல்லாம் ட்ரையாக போட்டு வறுத்துக்கிறேன். வறுத்துக்கிடுவோம். எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கிறேன். இது லேசாக வறுவிடும் போதே கசகசாவை சேர்த்துக்கிறோம். இந்த முந்திரி சேர்த்துக்கிறேன். அதிலே இந்த 1/2 மூடி தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். இதை இறக்கிட்டு ஆறினவுடனே இதை அரைச்சிக்கிறணும். ஆறட்டும். அது 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடுவோம். வெங்காயம் வதக்கும் போதே ஒரு 6 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல்லு பூண்டு 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு வந்து பச்சை வாசனை போகணும். இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதில் இந்த காய்களையும் சேர்த்துக்கிறோம். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து இது முதல்ல நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் வேகட்டும். நம்ம இந்த வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த வறுத்த மசாலாவும் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பொடிசா நறுக்கிற தக்காளி சேர்த்து வதக்கிடுவோம். இந்த குழம்பு நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் அப்பாட ருசியாக இருக்கும். இதோட 2வது தேங்காய் பாலை ஊற்றி வேக வச்சுக்கிடுவோம். தண்ணியான தேங்காய் பால் ஊற்றி இதிலே இதை நல்லா வேகணும். ஒரு கொதி வரவும் அரைச்ச மசாலாவை சேர்க்கணும். அடுப்பு ஃபுல்லாக வச்சு கொதி வரட்டும். இப்போ அரைப்பதம் காய் வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த வறுத்தரைச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். அதோட நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த வறுத்து அரைச்ச மசாலா தான் இந்த குழம்புக்கு வாசனையை கொடுக்குறது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருவோம். நீ நல்லா வெந்துடும். காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடலெண்ணெய் பருப்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் அப்படியே குழம்புல ஊற்றிடுவோம். தாளித்து கொட்டியாச்சு. இனி வந்து அடுப்பு நல்லா லோ பண்ணிவிட்டு திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றணும். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தாளித்து போட்டு திக்கான தேங்காய் பால் ஊற்றிட்டோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவியாச்சு.
ஒரு ஜோன் பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான தேங்காய் பால் குழம்பு ரெடி. தேங்காய் பால் குழம்பு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பால் குழம்பை சாதத்தில் போட்டு என் பையன் சாப்பிட்டு காமிப்பார். அதுக்கு நீங்கள் சைடிஷாக அப்பளம் பொரிச்சுக்கலாம், இல்லைன்னா சேனக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன், என் பையனுக்கு பிடிச்சது. இந்த குழம்போட சேனக்கிழங்கு வறுவலோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணி காமிப்பார். குழம்பு சூப்பராக இருக்குமா. அப்படியே இந்த சேனக்கிழங்கோடு சேர்ந்து சாப்பிட்ற ருசி வேறு லெவல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் பால் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி மசாலாக்கெல்லாம் நான் போட்ட மாதிரியே மசாலாக்கள் வறுத்தரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மனமும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு அப்பளம் இல்லை காரமாக சேனக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் புளித்தொக்கு அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.